தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜயிடம் எனக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். தயவு கூறி தமிழ்நாட்டுக்கு ஒரு ரீஎலெக்ஷனை கொண்டு வர பாருங்கள். இன்றைக்கி ஒரு மெஜாரிட்டியாக மக்களின் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு மெஜாரிட்டியான சீட்ஸ் வச்சுட்டு இன்றைக்கி எல்லா கட்சிகளிடமுமே நீங்கள் ஒரு சமரசம் போகிறது எனக்கு ரொம்ப இது எப்படி இந்த அரசியல் தமிழகத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. உங்கள் கட்சியின் மீது எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குது. உங்கள் எம்எல்ஏ கேண்டிடேட்ஸின் மீது நிறைய மன வருத்தங்கள் இருக்குது. ஆனால் உங்களுடைய வெற்றி ஒரு 50 ஆண்டுக்கு அப்புறம் ஒரு புதுவிதமான ஒரு வெற்றி, மக்களின் வெற்றியாக பார்க்கப்படுது. இந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எல்லாரிடமும் நீங்கள் ஒரு சமரசம் மேற்கொள்கிறீங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. ஆளுநர் செய்தது சட்டத்துக்கு உட்பட்டதா இல்லையான்றது உச்சநீதிமன்றம் முடிவு பண்ணட்டும். அதில் எனக்கு முரண்பாடுகள் இருக்க தான் செய்யுது உங்களை போல். ஆனால் ஆளுநர் கேட்பது சரி தானே, உங்களுக்கான மெஜாரிட்டி இல்லை. உங்களுக்கான மெஜாரிட்டி இருந்தால் ஆளுநர் கொடுக்க போகிறாரு. ஆளுநர் வில் அக்செப்ட். அவருக்கு அவ்வளோ அவர் தடுக்கிறதுக்கான பவர் என்னோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. உங்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் இப்போ உள்ள இந்த அரசியல் சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக பார்த்திங்கன்னா 108 சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க. இந்த தமிழகத்தில் இதை விட கம்மியாக ஜெயிச்சுலாம் ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஒரு மெஜாரிட்டியில் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்களா? உங்களால் உட்கார முடியுதான்னு பார்த்தீங்களா? உட்கார முடியல. காரணம் இல்லை, என்னுடைய பர்சனல் கருத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் காங்கிரஸோடு என்றைக்கு நீங்கள் கூட்டணியை வச்சிங்களோ அப்போவே இங்கே ஒரு மக்கள் மத்தியில் ஒரு சின்ன அதிருப்தி ஏற்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாமல் எதிரிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் எல்லாரோடையும் நீங்கள் சமரசம் பேசி திருப்பி நீங்கள் அரசியல் அமைச்சிங்கன்னா என்ன மாதிரியா ஒரு அரசியலாக இருக்கும்? நீங்கள் ஒரு பிளைண்டு சிஎம்மாக தான் இருப்பீங்க. மக்களுக்கு நீங்கள் சேவை செய்வீங்கன்னு நினைப்பீங்களா? அப்படின்னு நீங்கள் 118 சீட் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கப்பா. 118 சீட் நீங்கள் ஜெயிச்சிங்க. இப்போ நாளைக்கு விஜய் என்னும் நான் நீங்கள் பேசிடுவீங்க, முதலமைச்சர் ஆயிடுவீங்க. நீங்கள் மக்களுக்கு சேவை செய்வீங்களா இல்லை உங்கள் எம்எல்ஏ காப்பாற்றுறதுக்கான வேலை செய்வீங்களா?